بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العليم. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித வர்க்கத்தையும் படைத்து முழு உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தென்னும் கருணையும் சலாமெனும் ஈடற்றமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஊன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கியாமத் நாள் வரைக்கும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் பள்ளியிலே இஅ்திகாஃப் எனும் நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் அல்லாஹு தஆலாவும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமது வாழ்க்கையில் என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு அன்பாகவும் பண்பாகவும் கருணையாகவும் சொன்னார்களோ அவை அனைத்தை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், எவைகளெல்லாம் விட்டு விலகி தூரமாகி அஞ்சி ஒதுங்கி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு எச்சரித்துள்ளார்களோ அவை அனைத்தை விட்டு அஞ்சி ஒதுங்கி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சுருக்கம்: பாவத்தை விட்டு ஒதுங்கி எம்மையும் எமது குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்வோம் என்று சுருக்கமாக உங்கள் முன்னிலையில் உபதேசித்து செல்லலாம் என நினைக்கின்ற இந்த வேளையில் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கும் நாம் தூக்கங்களை எல்லாம் முதலாவதாக இல்லாமலாக்கி ஷைத்தானை நம்மை விட்டும் விரட்டி அடித்து சொல்லப்படுகின்ற குர்ஆன் சுன்னாவின் விடயங்களை செவிசாய்த்து கேட்டு அது நமது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நியத்தை முதலாவது உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஜும்ஆவிலே தூங்குவோமாக இருந்தால் அந்த ஜும்ஆ நிறைவேறாது, எந்த ஒரு பிரயோசனத்தையும் அளிக்காது. அதனால் கடைசி வரைக்கும் சொல்லப்படுகின்ற குர்ஆன் சுன்னாவின் விடயங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நமது வாழ்க்கையில் பரக்கத் செய்வான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சுருக்கமாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விளைச்சல் நிலத்துக்கு இந்த உலக வாழ்க்கையை உதாரணம் காட்டியிருக்கிறார்கள். விளைச்சல் நிலம் என்பது
ஒரு 3-4 மாதங்கள் அந்த நிலத்தை பண்படுத்தி அதை உழுதி வித்துக்களை நாம் வீசி எறிந்து அது முளைத்து ஒரு 4 மாதங்களுக்குள்ளால் அறுவடை செய்யப்படுகிறது. அதில் லாபமும் வரும், நஷ்டமும் வரும். இது மாதிரித்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை இந்த விளைச்சல் நிலத்துக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் என்றால் இது நிரந்தரமற்றது, சுருக்கமானது. அதனால் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்து எச்சரித்திருக்கிறார்கள் என்றால் எமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள் என்ன? ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான். அவனை ஏற்றாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவனுக்கு சுஜூது செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, நோன்பு நோற்றாலும் நோட்கவில்லை என்றாலும், ஹஜ்ஜை நிறைவேற்றினாலும் அதனை நிறைவேற்றாவிட்டாலும், மக்களோடு நல்ல முறையில் நாம் நடந்து கொண்டாலும் நடக்கவில்லை என்றாலும், உறவு முறைகளை சரிவர பேணினாலும் பேணாவிட்டாலும், எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, அவன் சிலையை வணங்கட்டும், அவன் கல்லை வணங்கட்டும், அவன் மண்ணை வணங்கட்டும், எதை வணங்கினாலும் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தான் மாறு செய்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ரஹ்மான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கொடுத்து கொண்டே இருப்பான், அவகாசம் தருவான். ஃபிரௌனுக்கு கொடுத்த அவகாசம் சுப்ஹானல்லாஹ். மாலக்கும் மின் இலாஹின் கைரி. என்ன சொன்னான் அவன்? நான் தான் உங்களுக்கு வணங்க தகுதியானவன், என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லி 40 வருடங்களின் பின்னால் அன ரப்புக்குமுல் அலா என்ற ஒரு வார்த்தையை பேசி இவன் பெருமை அடித்தான். என்னை விட உயர்ந்த ரப்பு கிடையாது. அலா, அதை விட அரபியில் உயர்ந்த ஒரு வார்த்தைக்கு இடமே கிடையாது. அந்த ஒரு வார்த்தையை பேசியவன் ஃபிரௌன். அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான், இவன் திருந்துவான் 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 என்று கடைசி வரைக்கும் மாற்றம் வரவில்லை. கடைசியாக இவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறான், அந்த நதியிலே மூழ்கடிக்கப்படுகிறான். இப்போது கூட பாருங்கள், இவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லவில்லை, மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அவனுடைய வாயிலே மண் பிடியை எடுத்து போடுகின்றார்கள். இதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல, இது சுன்னாவில், ஹதீதுகளில், சரித்திர ஏடுகளில் நமக்கு உபதேசம் செய்யப்படுகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள், இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவ்வளவு கெட்டவன் இவன், உலகத்திலே அநியாயம் செய்தவன், தன்னே ரப்பு என்று சொன்னவன், இவன் முஸ்லிமாக இருக்கக்கூடாது என்றுதான் இந்த செயலை செய்தார்கள். காரூன் எவ்வளவு சொத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், சுப்ஹானல்லாஹ். அந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் அல்லாஹ்வை வணங்கி என்று சொல்கின்ற நேரம் இவன் என்ன சொன்னான் தெரியுமா? இதெல்லாம் நான் என்னுடைய டேலண்டால, என்னுடைய அறிவால் பெற்றுக்கொண்டது, கடவுள் கிடையாது, இறைவன் கிடையாது என்று பெருமை அடித்தான். ஒரு முறை அந்த நபிக்கு எதிராக இவன் ஒரு இட்டுக்கட்டை பேசினான். பதுவா செய்தார்கள் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், இவனை நீ பூமியை விழுங்கச் செய்துவிடு. அல்லாஹ் விழுங்கினான், விழுங்கச் செய்தான். காரூனுடைய கரண்டை வரைக்கும் பூமி விழுங்கியது. இவன் கெஞ்சினான், மூசாவே மன்னித்துக்கொள். மன்னிக்கவில்லை. யா அல்லாஹ், பூமிக்கு கட்டளையிடு. மீண்டும் அவன் முழங்கால் அளவுக்கு அந்த பூமி இவனை விழுங்கிக் கொண்டது. இன்னும் மன்னிப்பு கேட்டான். மீண்டும் அல்லாஹ்விடம் சொன்னார்கள், இவனை விழுங்கச் செய்ய அல்லாஹ்.
இடுப்பு வரைக்கும் நெஞ்சு வரைக்கும் முழு உறுப்பையும் அப்படியே அல்லாஹ் விழுங்க செய்தான். கயாமத் நாள் வரைக்கும் இவனை பூமி விழுங்கிக் கொண்டே இருக்கும். குர்ஆனிலே அத்தாட்சியை அல்லாஹ் நமக்கு பதிவிடுகின்றான். மூடிவிட்டு போவதற்கல்ல, வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கு, படிப்பினை பெறுவதற்கு. முன்னால் வாழ்ந்த சமுதாயம் பாவத்தை, அந்த பாவ கரைகளோடு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் மமதையோடும் பெருமையோடும் வாழ்ந்தார்கள். இவர்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு நமக்கு கூறுவது அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்டுவிட்டு செல்வதற்கல்ல, அது எனக்கும் உருவாகாமல் இருக்க வேண்டும். அதன் மூலம் நான் மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். இந்த கொடிய அரசர்களுக்கு, இந்த கொடிய அந்த நயவஞ்சகர்களுக்கு கொடுத்த தண்டனை எனக்கும் நிச்சயம் இருக்கிறது என்ற உள்ளத்தில் பயத்தோடு அல்லாஹ்வை நெருங்கி அவனுடைய சுவர்க்கத்தை ஆசை வைத்து பாவத்தை விட்டும் விலகி 5 நேரமும் அவனுக்கு சுஜூது செய்து நம்மையும் நமது குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வை உண்டாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இல்லை என்றால் நாம் அனைவரும் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். எவ்வளவு பாவத்தை கடந்து விட்டோம். தூக்கத்தில் இருந்து எழுந்தது தொடக்கம் மறி தூக்கம் வரைக்கும் பாவம். சில பேருக்கு இரவில் பாவம், சில பேர் பகலில் தூங்குவார்கள், இரவு முழுக்க பாவத்தை செய்துவிட்டு. இன்னும் சிலர்கள் பகல் முழுக்க, பகல் பூராக பாவத்திலே ஈடுபட்டு விட்டு இரவிலே தூக்கத்தை கழித்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் இவ்வாறு தான் நமது வாழ்க்கை சுழன்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை பயப்படுவோம். ரஹ்மானாக இருக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் ரஹீமாக மாறும் தருணம் இருக்கிறது. அந்த மறுமையை பயந்து கொள்வோம், சிராத்தை பயந்து கொள்வோம். அந்த சிராத்தை மறுமையை அடைவதற்கு முன்னால் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. அதிலே அதிகமான வேதனைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சுவர்க்கம், நரகம், இது இரண்டும் தான் ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். சுவர்க்கமா? இவர் நலவு செய்திருக்கிறாரா? உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்று நடந்திருக்கிறாரா? பாவக்கரைகளை அப்படியே தௌபாவின் மூலமாக கரைத்து இவர் ஒரு நல்ல மூமினாக வாழ்ந்து மரணிக்கிறாரா? தக்வாவோடு மரணிக்கிறாரா? இவர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு. போடுகின்ற ஆட்டமெல்லாம் போட்டு விடலாம். எதுவரைக்கும் போட முடியும்? உடம்பிலே சக்தி இருக்கும் வரைக்கும் எல்லோரையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம், என்னுடைய ஆட்சி, என்னுடைய அரசியல் பலம், என்னுடைய டேலண்ட், என்னுடைய அறிவு, என்னுடைய நுணுக்கம், இந்த டேலண்டை வச்சு உலகத்தில் எல்லாம் போடலாம். ஒரு நரம்பு அல்லாஹ் சுருக்கி விட்டால் என்ன நிலைப்பாடு? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி, அந்த அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி, அந்த சுவனத்தை அடைவதற்காக வேண்டி நானும் நீங்களும் நமது குடும்பத்தாரும் முழு முஸ்லிம்களும் என்னதான் செய்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு கட்டத்தை கடக்க இருக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கையின் பின்னால் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. திரையிடப்பட்ட ஒரு சுருக்கமான வாழ்க்கை அது. அது நிரந்தரம் அல்ல. அடுத்த வாழ்க்கை தான் நிரந்தரம், அந்த சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கை. கேள்வி கணக்கு இருக்கிறது, சிராத் பாலம் இருக்கிறது. இதை நபிமார்கள், சஹாபாக்கள், முத்தகீன்கள் எல்லோரும் கடந்துதான் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் அழகான முறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறது. ஏன் பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சுபஹானல்லாஹ். உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். 5 நேரம் தொழுவதற்கு கூட பாருங்கள், எவ்வளவு அசட்டுத்தனமாக இருக்கிறோம், எவ்வளவு சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். உலக வாழ்க்கைக்காக வேண்டி எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகின்ற நாம். நம்மை படைத்த அல்லாஹ், நமக்கு அறிவாற்றலை தந்தவன் அல்லாஹ், நமது சொத்து செல்வத்தை நமக்கு தந்தவன் அல்லாஹ், அழகான மனைவியா, நம்முடைய பிள்ளைகள், செல்ல குழந்தைகளா, நமக்கு தேவையான முழு வாழ்வாதாரம், முழு ரிஸ்கையும் தந்தவன் அல்லாஹ். இவனுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் வாயில் கலிமாவை சொல்லி இருக்கிறோம். ஆனால் யதார்த்தம் வாழ்க்கையில் இல்லையே.
வெறும் வாயில மட்டும்தான் மொழிஞ்சிருக்கிறோம், உள்ளத்தில் இல்லை, அதை செயல்படுத்துவது கிடையாது. இவ்வளவு உலகத்தையும் நமக்கு அல்லாஹ் தந்தும் அவனுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிடம் என்றால் 5 நேர வக்துக்கும் இந்த சுன்னத் தொழுகை எல்லாம் சேர்த்து ஒரு மணித்தியாலம் அல்லாஹ்வுக்காக வேண்டி 24 மணித்தியாலத்தில் கொடுக்காவிட்டால் நாம் என்னும் முஸ்லிம்கள் எங்கே இருக்கிறோம்? நமது ஈமானுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் பேசுவோம் பெருசா, எனக்கு குர்ஆன் தெரியும், சுன்னா தெரியும், வாதிடுவோம், தர்க்கிப்போம், உலமாக்களோடு தர்க்கிப்போம், எல்லாம் தெரியும் என்று நாம் அனைவரும் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் தொழுவதற்கு துப்பில்லை, தொழுவதற்கு இவருக்கு நேரம் இல்லை, தொழுவதற்கு இவருக்கு சந்தர்ப்பம் இல்லை. பெருசா இஸ்லாம் பேசுறோம். படைத்தவனை சுஜூது செய்ய நமக்கு இந்த உடம்பில் சக்தி குறைந்து விட்டதா? பாவம் என்றால் ஓடுகிறோமா இல்லையா? பாவம் செய்கின்ற நேரம் துணிச்சல் வருகிறதா இல்லையா? பாவம் செய்கிற நேரம் எங்கெல்லாம் இருந்து அதற்கு உடம்பிலே சக்தி வருகிறதோ தெரியாது. அந்த அளவுக்கு பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி சிரம்பணிவதற்கு நம்முடைய முதுகு வளைந்து கொடுக்காமல் இருக்கிறது. நாளை கியாமத்துடைய நாளையில் சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்தில் தொழாதவர்களை அல்லாஹ் சுஜூது செய்ய சொல்லுவான். இந்த நேரம் சுஜூது செய்வார்கள், ருக்கு செய்வார்கள், அவர்களுடைய அந்த முதுகு பலகைகளாக ஆக்கப்பட்டு விடும். சுப்ஹானல்லாஹ், சுஜூது கும்போவேலா எலும்போமேலா பலகைகளாக ஆக்கப்பட்டு விடும். அதனால் 5 நேரம் என்ன பாவம் செய்தாலும் இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்து விட்டோம் என்றால் இந்த தொழுகை நிச்சயமாக பாவத்தை விட்டும் மானக்கேடான விடயத்தை விட்டும் தடுக்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே 5 நேரம் தொழுவதோடு நான் செய்கின்ற பாவம் எனக்குத்தான் தெரியும். நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய மனைவி நாம் செய்யும் பாவத்தை காணவில்லை, சரி காணவில்லை தான். என்னுடைய பிள்ளை நான் செய்யும் பாவத்தை, நான் செய்யும் அநியாயத்தை காணவில்லை. உற்றார்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் யாரும் காணவில்லை தான். 4 சுவற்றுக்குள் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எம்மை படைத்த ரப்பு கொஞ்சம் தூங்குறவங்க விழிங்களையும் எவ்வளோ அழகாக கையை வச்சு தூங்கிட்டு இருக்கிறோம். நஷ்டம், எங்களுடைய லைஃபே தூக்கத்தில் தான் போகுது. எதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோமா? சில பேருக்கு மனசுக்கு அதை எடுத்துக்கொள்வது கஷ்டமாக இருக்கும். எங்களுடைய ஜும்மாவை சும்மா வீணாக்கிட்டு போகிறோமே. அல்லாஹ் சொல்லுகிறான், உம்மையும் உடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. இந்த குடும்பத்துக்கு எதை சமர்ப்பிக்கிறோம்? ஒவ்வொரு ஜும்மாவிலும் வருகின்றோம். 40-50 வருடம் ஜும்மாவை கேட்டுவிட்டு செல்லக்கூடியவர்களும் இருக்கிறோம். 60-70 வயது, நடக்க முடியாது, தள்ளாடுகிறோம். ஒரு ஜும்மாவே அதில் சொல்லப்பட்ட விடயங்களை நாமும் எடுத்து நடந்து நமது குடும்பத்தாருக்கும் ஏவி அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை வழிகாட்டி இருந்தால் இன்றைக்கு முழு ஊரிலும் முழு வீடுகளிலும் எந்த ஒரு பாவமும் நிகழாது. ஜும்மாவில் கத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எந்த ஒரு பயானும் தேவையில்லை. ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், தன்னுடைய மனைவிமார்களுக்கும் சரிவர இஸ்லாத்தின் பக்கம் வழிகாட்டினால் எந்த ஒரு பாவமும் நிகழாது. அல்லாஹ்வுடைய சோதனை உருவாகாது. எதனால் அல்லாஹ்வுடைய சோதனை? எதனால் வெள்ளப்பெருக்கு? எதனால் பூகம்பம்? எதனால் குளிர்ந்த காற்று, நோய்? எதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே? பாவம் தலை தூக்கி விட்டது, பாவம் அதிகரித்து விட்டது, விபச்சாரம் அதிகரித்து விட்டது, தௌபா குறைந்து விட்டது, இஸ்திக்பார் குறைந்து விட்டது, சதக்கா குறைந்து விட்டது, நலவுகள் குறைந்து விட்டது, ஒழுக்கமற்ற சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது, போதை வஸ்துக்கு அடிமையாகும் சமூகம் தலை தூக்கி காணப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் நமக்கெதிராக வாதிடுகிறார்கள், நமக்கெதிராக போர் தொடுக்கிறார்கள். நமது மனைவி நம்மை மதிப்பது கிடையாது, வீட்டில் உறவு பேணி வாழ்வது கிடையாது. உம்மா வாப்பாவை சரிவர ஹிதமத் செஞ்சு பணிவிடை செஞ்சு அவர்களுடைய துஆவை அடைந்தது கிடையாது. நானா தம்பி சகோதரத்துவத்தை இழந்து எல்லோரும் வெறுப்போடும் குரோதத்தோடும் பாவத்தோடும் அல்லாஹ்வுடைய தண்டனையோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வாறு அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அருளும் வந்து சேரும்? 1 லட்சம் உழைக்கிறோம் போதாது, 1.5 லட்சம் உழைக்கிறோம் போதாது, 5 லட்சம் உழைக்கிறோமா
போதாது, அதுக்கு மேலான செலவு வருகிறது என்றால் என்ன காரணம்? என்னுடைய அமல் போதாது, நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ மறுக்கப்படும் காலம், துஆ அங்கீகரிக்கப்படாத ஒரு காலம் வரும். கியாமத் நாளுடைய அடையாளங்களில் உள்ள ஒன்றுதான் அது. மேற்கிலிருந்து கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கிற காலம், அதை போல பெரிய பெரிய அடையாளங்கள் இருக்குது. துஆவுடைய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டால் எவ்வளோ தான் நாங்கள் அல்லாஹ்விடம் மன்றாடினாலும் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. செய்த பாவம் பாவமாகத்தான் இருக்கும். அது எப்போது வரும் என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்தாவது நாம் அனைவரும் பள்ளிக்கு வருவோம், அல்லாஹ்வோடு தொடர்பாகுவோம். யாரையும் யாரும் நம்பாதீங்க. பாருங்க, எங்களுடைய மனைவி எவ்வளோ தான் நம்மோடு இரக்கமாக இருந்தாலும் ஜனாசாவானதன் பின்னால் ஒரு நாள் 2 நாள் அழுவார்கள். ஒரு நாள் 2 நாள் பிள்ளைகளும் பக்கத்தில் உட்காருவார்கள், யாசின் ஓதுவார்கள், அது ஓதுவார்கள், இது ஓதுவார்கள். எல்லாம் ஹஸ்ரத்தை கொண்டு வந்து துஆ நடக்கும், எல்லாம் நடக்கும். கபரில் கொண்டு வச்சதன் பின்னால் இதா காலமும் முடிஞ்சுது, மனைவி இன்னொரு திருமணம் முடிப்பால் அல்லது பாசம் குறையும். நம்முடைய பேச்சே கிடையாது. பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்தோம், சொத்தை யார் சூறையாடுவது என்ற சண்டை ஜனாசாவை கொண்டு கபருக்கு வைப்பதற்கு முன்னால் உருவாகும். இதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கையும் உலகத்தினுடைய நமது சொந்த பந்தங்களும். யாரையும் நம்ப வேண்டாம். நமக்கு உதவி நம்மை படைத்த ரப்பு அல்லாஹ். குர்ஆனை நம்புங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னிடம் வாருங்கள், என்னிடம் கேளுங்கள், நான் தர காத்து கொண்டிருக்கிறேன். செய்கின்ற பாவங்களுக்கு, செய்கின்ற அநியாயங்களுக்கு நாம் அல்லாஹ்விடம் கையேந்திய அந்த காலங்கள் மிக குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5-6 உயிர்களை காவு கொண்டது அந்த வெள்ளம். எதனால இது? அது அல்லாஹ்வுடைய முடிவு, கலா கதிர். இருந்தாலும் நாம் செய்கின்ற பாவத்தினால் அல்லாஹ் இவ்வாறான சோதனைகளை தந்து கொண்டிருக்கின்றான். எனவே தான் அல்லாஹ் படிப்பினைக்காக ஒவ்வொரு சம்பவங்களையும் நமக்கு அழகான முறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். பல சோதனைகளை தந்து, பல கஷ்டங்களை தந்து, பல இன்னல்களை தந்து நமக்கு அல்லாஹ் இதிலிருந்து நீ விழிப்புணர்வு பெற வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி கொள் என்று அல்லாஹ் சில காரியங்களை நமக்கு கண்முன்னே காட்டியும் நமக்கு சரியான முறையில் பயம் வருதில்லை என்றால் ஈமானுடைய குறைபாடு. அதனால் இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரஹீமாக மாறுவதற்கு முன்னால் எமது குடும்பத்தை சரியான அந்த சூழலிலே வளர்த்து கொள்வோம். மனைவி ஒரு பக்கம் மார்க்கம் இல்லை, பிள்ளைகள் ஒரு பக்கம் மார்க்கம் இல்லை. அந்த மனைவிக்கு இஸ்லாம் தெரியாது, நமக்கு இஸ்லாம் தெரியாது. மக்ரிபுடைய நேரம் பரக்கத்துக்குரிய நேரம். பாருங்க, குர்ஆன் ஓதப்பட வேண்டிய நேரம் அது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க 20-25 வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீடுகளிலும் குர்ஆனுடைய ஓசை கேட்டது. ஆனால் இன்று மக்ரிபுடைய நேரம் ஊரை சுற்றி வலம் வந்து பாருங்கள், படம், நாடகம், இன்னிசை பாடல்கள். சுப்ஹானல்லாஹ். பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க உம்மாவுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கு சரியான முறையிலே வழிகாட்ட உம்மாவுக்கு நேரம் இல்லை. வாப்பா தொழிலே ஈடுபட்டு கொண்டு 6-7 மணிக்கு வந்து திரும்பவும் இவர் பஜாருக்கு போய் அவர் வீட்டுக்கு வருவதற்கு 10-11 மணி ஆகுது. நடு ஜாமத்தில் வாப்பா வருவார். பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? உம்மா அந்த நாடகத்தை பார்க்காவிட்டால் உம்மாவால் அன்று ஏதோ ஒன்று குறை மாதிரி. பெண்மணிகளுடைய நிலைமை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மையும் நமது மனைவிமார்களையும் பிரிக்கக்கூடியது, சண்டையை உருவாக்கக்கூடியது, நமக்கு மத்தியில் குரோதத்தை உருவாக்கக்கூடியது இந்த நாடகங்களும் படங்களும். அது ஒரு தனி தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நேரம் கிடைச்சா இந்த சினிமாவின் மூலமாக நடக்கக்கூடிய விபரீதங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் தனி ஒரு தலைப்புல பேசுவேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பெரியோர் முசீபத். இது 5 நேரம் தொழுகிறோம், பெரியோர் பாவத்தை செய்கிறோம். படித்தவர்கள், படிக்காதவர்கள், டாக்டர்ஸ்மார், அதிபர்மார்கள், அதே போல ஆசிரியர்மார்கள், நல்லடியார்கள், உலமாக்களை கூட விட்டு வைக்காத ஒரு பாவம் தான் இந்த சினிமா காட்சிகள். வெட்கத்தை இழக்க செய்துவிடும். முழு பாவத்துக்கும் என்ஜின் அதுதான். களவெடுக்கணும் எப்படி, கொலை செய்யணும் எப்படி, விபச்சாரம் செய்ய பெண்களை எவ்வாறு நெருங்க வேண்டும், வாப்பா உம்மாவை எதிரிகளாக காட்டி அவர்களோடு எவ்வாறு சண்டையிட்டு மோதிக்கொள்ள வேண்டும், வெறுக்க வேண்டும்.
காதலனும் பைத்தியத்தை உருவாக்கி முழு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் நஞ்சை விதைத்து கல்வியை இல்லாமலாக்கி பல பாவங்களின் பக்கம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது இந்த சினிமா. அதை வீட்டுக்குள்ள முன்னால வச்சு மலக்குமார்கள் வார நேரம் மகரிபுடைய நேரம் பெரிய சைஸ் டிவியை வச்சு கொண்டு அந்த இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று அவர்கள் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இலகுவாக வழிகட்டு கொண்டிருக்கிறோம். மகரிபுடைய நேரம் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவோம். பெரியோர் அமானியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் மனைவி பிள்ளைகளை. அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை விட்டும் தூரமாகுவதற்கு வழி என்ன தெரியுமா? 5 நேரம் அல்லாஹ்வை தொழுதி சதக்காக்களை கொடுத்து நல்ல விடயங்களின் பக்கம் ஈடுபடுவோமாக இருந்தால் பாவம் சும்மாவே விலகி போகும். பாவம் தானாகவே விலகி போகும். அல்லாஹ் மாற்றத்தை தருவான். நாம் மாற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். சும்மா துவா கேட்டு கேட்டு யா அல்லாஹ் எனக்கு பாவம் செஞ்சு ஏலா யா அல்லாஹ் நீ எனக்கு வழிகாட்டிடுன்னா சரி வராது. துவாவை கேட்டுட்டு போய் அங்கே வட்டியை சாப்பிட்றான். எப்படி இவருக்கெல்லாம் மாற்றத்தை உருவாக்குவான்? ஒரு கூட்டம் அவர்கள் தானாக வருந்தி அவர்கள் திருந்தாத வரையில் அவர்களுக்கு மாற்றத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவிடுகின்றான். அதனால தான் நாம் மாற வேண்டும். அல்லாஹ்விடம் கையேந்துவோம். யா அல்லாஹ் எனக்கு விபச்சாரம் நான் செய்திருந்தால் கேளுங்க. அல்லாஹ்விடம் விபச்சாரம் செய்து விட்டேன். பெண்களிடம் என்னுடைய கண்ணை பாதுகாத்துக்கொள். பெண்களும் ஆண்களிலிருந்து அந்த பார்வை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். என்னுடைய அஃபத்தை ஹலாலானதாக ஆக்கி தந்தடி யா அல்லாஹ். எந்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரு தாடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் நாவையும் பாதுகாப்பவருக்கு சுவர்க்கத்தை நான் பெற்றுத்தர தயார் என்று சொன்னார்களோ அந்த உறுப்பை ரெண்டையும் பாதுகாத்து தந்திரி ரஹ்மானே என்று அல்லாஹ்விடம் கண்ணீர் வடித்திருக்கிறோமா? யா அல்லாஹ் ஹராமை நான் நுழைத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தவன் மாடி வீடு கட்டுகிறான், அடுத்தவன் வாகனம் ஓடுகிறான், அடுத்தவன் பணக்காரனாக இருக்கிறான், அவன் பெரிய பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், பல காணிகளை வாங்கி இவன் அதற்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். இவனை விடவும் நானும் முன்னேற வேண்டும் என்று எத்தனை பேர் வட்டியிலே விழுகிறார்கள், எத்தனை பேர் ஹராத்திலே உழைக்கிறார்கள். ஒன்றை மறந்து விட்டோம். என்ன தெரியுமா? என்னுடைய மனைவியை அல்லாஹ் தந்திருக்கிறான், ஹலாலாக அக்து செய்கிறோம், ஹலால் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அமானியமாக தந்த செல்ல குழந்தைகள் ஹராமாக உழைத்து அந்த உடம்பை நாசமாக்கி கொண்டிருக்கிறோமே. நாம் வாங்கிக் கொண்டிருக்கும் ஆடைகள், உணவு வகைகள், ஏன் பிள்ளைகள் பாடசாலைக்கு கொண்டு செல்கின்ற உபகரணங்கள் தொடக்கம் சீருடை தொடக்கம் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கிறதோ இவையெல்லாம் ஹராத்தோடு நாம் உழைக்கும் ஹராமான உழைப்பிலே சம்பாத்தியத்திலே அங்கே நிகழ்கிறது என்றால் எவ்வாறு அந்த குடும்பத்திலே அல்லாஹ் மாற்றத்தையும் பரக்கத்தையும் உருவாக்கப் போகிறான்? அதனால் இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான பாவங்களை விட்டும் என்னை பாதுகாத்திரு ரஹ்மானே என்று தஹஜ்ஜத்துடைய நேரம், பரக்கத்துடைய நேரம் எழும்புவோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். சுபஹுடைய நேரம், அந்த நேர தொழுக அந்த தூக்க முகத்தோடு மெதுவாக நடந்து வந்து அந்த 2 ரக்காத்தையும் தொழுவுறும். எல்லாமே நல்லடியார்களே, இதைத்தான் நல்லா இறக்கப்படுறான். இந்த நேரம் பாருங்க, ஒரு சஃப் 2 சஃப் தான். 1 மாடி 2 மாடி 3 மாடியை கட்டி வச்சிருவோம் பள்ளி ஜும்மாக்கு. அதெல்லாம் சும்மா 5 நேர தொழுகை இல்லாமல் வெறும் ஜும்மா முஸ்லிமாக இருக்கக்கூடாது, பிரயோசனம் இல்லை. 5 நேர தொழுகைக்கு முன்னால எதுவும் இல்லை, அதுதான் முன்னால. சுபஹுடைய நேரம் முழு ஊரும் மயானம், பரக்கத்தை அல்லாஹ் கொட்டுகின்ற நேரத்தில் முழு மக்களும் தூக்கத்திலே நம்முடைய அந்த சுபஹுடைய நேரத்தை கழிக்கிறோம் என்றால் எவ்வாறு வாழ்க்கையில் மாற்றம் வரும்? எனவே கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து நல்லபடியாக வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரஹீமாக மாறும் தருணம். அதிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பதோடு 2 பட்டோலை அல்லாஹ் தர இருக்கிறான் கையில். 2 பட்டோலை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, வலது கையில் பட்டோலை அல்லாஹ் கொடுப்பான். அளவு செஞ்சவங்களுக்கு, சுவர்க்கவாசிகளுக்கு. அதை பார்த்தவுடன் இவர்கள் சந்தோஷப்பட்டு அடுத்தவர்களிடம், பாருங்கள் என்னுடைய வலது கையில் பட்டோலை கிடைத்து விட்டது. இன்னைக்கு நாங்கள் கொழும்புல பெரியோர் இடத்துல மைதானத்தில் இவர் யூனிவர்சிட்டி முடிச்சு வந்துட்டார், படிப்பு காலம் முடிஞ்சுது, இவர் டாக்டராக போகிறார் அல்லது என்ஜினியராக போகிறார். முழு குடும்பத்தையும் வரவழைச்சி லட்சக்கணக்கில் மக்கள், விஐபிகள், அமைச்சர்மார்கள், ஏன் பிரதமர், ஜனாதிபதி உட்பட எல்லோரும் இருக்கிற நேரம் பெரியோர் ஃபங்க்ஷன். இவர் கையில சர்டிபிகேட் கொடுக்கப்படுது. இவர் பட்ட கஷ்டத்துக்கு இவருக்கு டாக்டர் என்ற பட்டம். அது எது வரைக்கும்? சுவர்க்கம் செல்லும் வரைக்குமா?
கபர் வரைக்கும் தான் எல்லாம் மூடப்பட்டுடும். கண்ணு மூடின உடனே எல்லாம் மூடப்பட்டுடும். அதுக்கு எவ்வளோ கை தட்டுகிறோம், சந்தோஷம் அடைகிறோம், பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறோம். அதெல்லாம் ரிசல்ட் இல்லைங்க. இந்த உலகத்தில் நாங்கள் செஞ்ச நல்லமல்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் வலது கையில் தருவானே, அந்த பட்டோல கிடைக்கிறதுக்கு துவா செய்யணும். அதுதான் நிரந்தரம். அதுதான் சுவர்க்கத்துக்கு தரக்கூடிய ஒரு சர்டிபிகேட், அல்லாஹ் தரக்கூடிய சர்டிபிகேட். இந்த மனிதர் கையில் கிடைச்ச உடனே சந்தோஷ மிகுதியால் எனது பட்டோலை பாருங்கள், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்துட்டான். இன்னி தொலன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, நான் மறுமையினால நம்பி இருந்தேன். அதெல்லாம் சொன்னாங்க, நான் நம்பினேன். ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அல்லாஹ் பொருந்தி கொள்ளப்பட்ட வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறான். அவர் அந்த பொருந்தி கொள்ளப்பட்ட வாழ்க்கையில் இருப்பார். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சுவர்க்கத்திலே அவர் இருப்பார் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு மாற்றமாக உலகத்திலே பாவம் செய்து பெருமையோடு உலகத்திலே நான் தான் பெரியவன் என்று அல்லாஹ் தந்த சொத்து செல்வத்தை முடக்கி வைத்து ஏழைகளுக்கும் கொடுக்காமல், ஜக்காத்தும் கொடுக்காமல், சதக்காவும் கொடுக்காமல், ஹஜ்ஜும் செய்யாமல், என்னென்ன கடமைகளை நிறைவேற்றாமல் ஒழுக்கமற்றவனாக இந்த உலகத்திலே மமதையோடும் பெருமையோடும் செல்வந்தர்கள் மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்கோ. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாரும் செல்வத்திலேயும் அல்லாஹ் பரக்கத்தை உருவாக்கணும். பெருமையோடு மட்டும் இருந்துட வேணாம், ஏழைகளை மதிக்காமல் மட்டும் இருந்துட வேணாம். ஏனென்றால் அன்றிருந்த பணக்காரன் இன்று ஏழையாக நடுரோட்டிலே திரிகிறான். இன்று இருந்த ஏழை நாளை அவன் பணக்காரனாக மாறலாம். இது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் நான் ஒரு பரதேசி, நான் ஒரு சாதாரண மனிதன், அல்லாஹ் என்னை மன்னிக்கோடும் என்ற அந்த நியதியோடு இன்ஷா அல்லாஹ் எண்ணத்தோடு வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக வலது கையில் அந்த சர்டிஃபிகேட்டை தருவான். மாற்றமாக இடது கையில் கிடைச்சவர் என்ன சொல்லுவார்? وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَا, இது எனக்கு கிடைக்காமலே இருந்திருக்கேனுமே, கை சேதம், நாசம், வல மத்ரி மா ஹிசாபியா. மறுமை நாளை பற்றி சொன்னாங்க, கபரை பற்றி சொன்னாங்க, எல்லாம் சொல்லப்பட்டும் நான் நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருப்பார். இவரை அல்லாஹு தாலா நரகத்திலே வீசி எறியுமாறு கட்டளையிடுவான். இடது கையில் கிடைச்சிட்டா அதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை, நரகம்தான். அதனால் இன்ஷா அல்லாஹ் எம்மையும் எமது குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் நாளை மறுமையில் மனிதர்களை கொண்டு அல்லாஹு தாலா கெட்டவர்களை கொண்டு அந்த நரக நெருப்பை மூட்டுவேன் என்று அல்லாஹ் அழகான முறையில் குர்ஆனிலே சொல்லி கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ் எச்சரித்த விடயங்களிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பு பெற்று அல்லாஹ் உபதேசிக்கின்ற நலவுகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து பாவங்களை விட்டும் தூரமாகி தௌபாவோடு மக்களோடு நல்ல முறையில் நடந்து ஜனாசாவை கொண்டு செல்கின்ற நேரம் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜனாஸா அதை அரிஷே நடுங்கியது. அந்த செய்தியை கேட்டு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்கியது. 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் அந்த ஜனாசாவில். இவ்வாறான அந்த நல்ல ஒரு மௌத்தாக நம்முடைய மௌத்தும் ஆகுவதற்கு எம்மையும் எமது குடும்பத்தாரையும் தயார் செய்து கொண்டு வல்லவன் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தோடு நானும் நீங்களும் பயணித்து அந்த திருப்பொருத்தத்தோடு அருளோடு மரணிப்பதற்கும் நாளை மறுமையில் அந்த ஜன்னாவை அடைவதற்கும் எல்லாம் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. கிரஃபீல் ரஹ்மானே, நீதான் இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ மாலிக்குல் முல்க் யா அல்லாஹ், நீ ராசிக் யா அல்லாஹ், நீ பெரும் பெரும் கொடையாளி யா அல்லாஹ், எங்களால் ஒன்றுமே முடியாது யா அல்லாஹ், நாங்கள் சாதாரண உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், பாவம் செய்து 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 யா அல்லாஹ் உன்னையே மிகைத்து விட்டோம் யா அல்லாஹ், உனக்கு மாற்றம் செய்து செய்து எமது வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து விட்டது யா அல்லாஹ், வெளிச்சத்தை உருவாக்கி தந்தது யா அல்லாஹ், எமது குடும்பத்தாரையும் யா அல்லாஹ் நல்ல வழியில் நடக்கக்கூடியவர்களாக இந்த மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எமது பிள்ளைகள் எமக்கு எதிராக இல்லாமல் எம்மோடு அரவணைப்போடு அழகான முறையில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளையும் ஆக்கி விடுவாயாக. நாளை மறுமையில் எங்கள் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஆலா என்ற உயரிய சுவர்க்கங்களிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அந்த சஹாபா பெருமக்களோடும் வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய வெள்ள பெருக்கிலிருந்து முழு நாட்டையும் முழு முஸ்லிம்களையும் முழு மக்களையும் பாதுகாத்து விடுவாயாக. எல்லோருக்கும் ஹிதாயத்துடன் நேர்வழியை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், மரணித்த அந்த வெள்ளப்பெருக்கிலே மரணித்த அந்த மதரசா மாணவர்களை அல்லாஹ் நீ ஷஹீதுகளாக ஆக்கி விடுவாயாக. அவர்களுக்கு சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக. ஒன்றும் பாவம் அறியாத பிள்ளைகள் யா அல்லாஹ், உன்னுடைய கலாக்கதிர் நீ எடுத்துக்கொண்டாய் யா அல்லாஹ், உன்னுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது யா அல்லாஹ். அதனால் யா அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்தை கொடுத்து எங்களுக்கும் சுவர்க்கத்தை தந்தருவாயாக. இந்த துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.